ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீராம ஜெயம். எல்லாருக்கும் நமஸ்காரம். கதவிருக்ஷா வழங்கும் ரத சப்தமி சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் நான் வெல்கம் பண்றேன். எங்கும் வியாபித்திருக்கும் ஸ்ரீபதியான எம்பெருமான் சூரிய நாராயண பெருமாளா இந்த பிரபஞ்சத்துக்கே ஒளியை அருளக்கூடியவரா நம்ம எல்லாருக்கும் தினம் அனுகிரகம் பண்றார். அப்படியாப்பட்ட அந்த சூரிய தேவனை ரொம்ப சிறப்பா ஆராதனை பண்ற நாள் தான் இந்த ரத சப்தமி அப்படின்ற இந்த திருநாள். இந்த ரத சப்தமி உற்சவத்துல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியில 2 பேருடைய ஸ்பீச் கேட்க போறோம். 2 பேருமே நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமானவாதான். முதல்ல வருண் ஸ்ரீவத்சன் அவர்கள் ரத சப்தமியோடைய இம்பார்ட்டன்ஸ், நம்ம எப்படி அதுக்கு ஸ்நானம் பண்ணணும், பீஷ்மருக்கும் ரத சப்தமிக்கும் இருக்கிற சம்பந்தம் என்ன, அது மட்டும் இல்லாம நம்ம சூரிய தேவனை நம்ம ஆராதிக்கிறதுனால நம்மளுக்கு ஏற்படுற சயின்டிஃபிக் ரீசன்ஸ், அந்த சன்ரேஸுடைய சயின்டிஃபிக் ரீசன்ஸ்லாம் என்ன, இது எல்லாத்தையும் சொல்ல போறாரு. ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரும் அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரத சப்தமிங்கிற நாளை நம்ம எப்படி கொண்டாடணுங்கிறத பார்க்கலாம். ரத சப்தமிக்கு விஞ்ஞான ரீதியான அர்த்தங்களும் இருக்கு, அப்படின்னு அடியேன் சொல்றேன். விஞ்ஞான ரீதியாக பார்க்கும்போது எழுதுறது அடுத்தது நம்ம பார்க்கலாம். ரத சப்தமி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல காத்தா அன்னைக்கு சப்தமி அன்னைக்கு இருந்தாலும் அன்னைக்கு விரதம் தொடங்கணும். ஆஸ் யூஸ்வல் நான் முன்னாடி சொன்னது போல ரொம்ப இருக்க முடியாதவாள்லாம் இது பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் தே கேன் டேக் நீராகாரம் ஆர் டூ சம்திங். ஸோ நெக்ஸ்ட் என்னதுன்னா, ரத சப்தமி அன்னைக்கு என்ன பண்ணணும்னா, காத்தால எழுந்து 7 எருக்க இலைகளை கொண்டு நீராட வேண்டும். எருக்கத்துக்கு சம்ஸ்கிருதத்துல அர்க்கபத்ரம் அப்படின்னு பேரு, அர்க்கம் அப்படின்னு பேரு. அர்க்கங்கிற பேர் சூரியனுக்கும் ஒரு பேர் உண்டு. அதுல குறிப்பா 7 எருக்குகளை கொண்டு, எருக்கன் இலைகளை கொண்டு நீராட வேண்டும். 1 தலையில், 1 2 தோள் பட்டைகளில், புஜங்கள்ல, 2 தொடைகள்ல, ஜானுல, 4வது 2 பாதங்களில் நீராட வேண்டும். அதுல எப்படி நீராடணும்னா, மேல ஆண்கள் விபூதியும், பெண்கள் அதாவது ஆண்கள் என்ன பண்ணணும்னா மஞ்சள் கலர்ல அச்சதை போட்டுக்கணும், இல்லை அரிசி போட்டு நீராடலாம். அச்சதை போட்டு நீராடணும். பெண்கள் இது வச்சு நல்ல எல்லோ வச்சு நீராடலாம். அதில் இந்த நீராடின பிறகு எப்படின்னா, தலையில 1, புஜங்கள்ல 2, முழங்கால்கள்ல 2, தொடையில 2. அது மட்டும் இல்லாமல் கையில கூட 2 பேர் வச்சு சில பேர் நீராடுவா, அதையும் பார்த்துருக்கலாம். அதில் அச்சதை போட்டு நீராடலாம் நீங்க எல்லாருமே. அப்போ சொல்லும்போது ஒரு அர்க்கத்துக்கு அன்னைக்கு ரத சப்தமி மந்திரத்தை சொல்லணும். அந்த மந்திரத்தை சொல்லிட்டு என்ன சொல்ல வருது, சூரியனுக்குள் இருக்கக்கூடிய அந்த சூரிய ஒளியாய் விளங்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனை தியானம் பண்ணிட்டு, நாராயணன் தானே சூரியனுக்கும் அந்தர்யாமி, அவனால் தான் சூரியனும் சந்திரனும் ஒளிகின்றார்கள்னு புருஷ சுத்தமும் சொல்றது. அப்ப அவனே ஆதித்ய மண்டலத்தை தாண்டி தேஜோமயமாய் இருக்கக்கூடியவன் அவனே. நாராயணன் தான் தேஜோ மண்டலத்துக்குள் இருக்கின்றான். அந்தப்பட்ட நாராயணனை நினைச்சு நீங்க தியானம் பண்ணிட்டு நீராடணும். நீராடுறதுனால என்ன ஆகும்னா, உங்க உடம்புல இப்ப கரண்ட்டுக்குள்ள மின்சாரம் உலோகத்துக்குள்ள வையா எப்படி பாயறதோ அதை போல என்ன ஆகுனா, அர்க்க நிலையில இருக்கக்கூடிய சில சக்திகள், மின்காந்த சக்திகள் நம்ம உடம்புக்குள்ள பாயறதுனால என்ன ஆகுனா, நம்ம ஸ்கின் உடம்பு நல்லா பலமடையும். பலமடைகிறதோட மட்டும் இல்லாம உடல் பலம், தேக பலம் உருவாகி நமக்கு மனோபலம், ஆன்ம பலத்தையும் கொடுக்கும். அர்க்கம்ன்றதை வச்சு நம்ம குளிக்கிறதுனால நமக்கு ஸ்கின் சம்பந்தப்பட்ட டிசீசஸ் வராது. குறிப்பாக அர்க்கம்ங்கிறத வச்சு நம்ம அர்க்க இலையில உணவு உண்டால் வெண்குஷ்ட நோய்க்கு அது மருந்துன்னு. வெண்குஷ்ட நோய் நிறைய பேருக்கு லெப்ரசி இருக்கும், வெண்குஷ்டம்னு. அந்த வெண்குஷ்ட நோய் தீர்றத அர்க்க இலையில் சாதம் சாப்பிட்டா அவளுக்கு தீரும்ன்றா. அதனாலதான் அர்க்கத்துக்கு இவ்வளவு மெடிசினல் குவாலிட்டி இருக்கு, அர்க்கபத்ரத்துக்கு. வைட்டமின் டின்றது சன் கிட்ட தான் வேணும். அதனாலதான் சன்லைட் எக்ஸ்போசர். அது மட்டும் இல்லாம இப்போ குறிப்பாக சன்லைட் எக்ஸ்போசருக்கு இருக்கிறதுனால மட்டும் இல்லாம ஒருத்தருக்கு வேற என்ன வேணும்னா, உடம்புல பலம் தேவைப்படுறதுன்னா அதுக்கு சூரியனுடைய எக்ஸ்போசர் தேவை. அது மட்டும் இல்லாமல் இப்போ குறிப்பாக மூளைக்கு போகக்கூடிய சில கெமிக்கல்ஸ்லாம் சூரியனுடைய ஒளிப்பட்டாலே அதில் குறைவுகள் இருந்ததுன்னா தேவைப்படும். உதாரணத்துக்கு செரட்டோனின்னு ஒரு கெமிக்கல் இருக்கு, பிரெயினுக்கு போகிற கெமிக்கல். அந்த பிரெயின் கெமிக்கல்ஸ்லாம் இம்பேலன்ஸ், அதாவது குறைவுகள் இருந்ததுன்னா அதுக்கு சூரியனுடைய ஒளிப்பட்டுதுன்னு வையுங்க, வைட்டமின் டி அது கிடைச்சதுன்னா அது நீங்கிடும். குறிப்பாக மூளைக்கு போகக்கூடிய அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சம்பந்தப்பட்ட வியாதிகள்லாம் சூரியனுடைய ஒளிப்பட்டாலே சரியாகும்னுவா. அதனாலதான் இன்னொன்று சூரிய நமஸ்காரம்ன்றத நம்ம வாழ்வில் ரொம்ப பொதுவானது. இந்தியன் கல்ச்சர்ல பார்த்தோன்னா, அது வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ் நவ் தே ஹேவ் அடாப்டட் இட். சூரிய நமஸ்காரம் பண்றவனா உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகள் பலமடையும்.
அது மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்கக்கூடிய தசைகள் விரிவடையும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மனுஷனுக்கு தேவையான வைட்டமின் டி கிடைக்கும். அதனால தான் சூரிய நமஸ்காரம் has been prescribed as a ஆயுர்வேதிக் டியூட்டி ஃபார் ஆல் ஆஃப் அஸ். நம்ம சந்தியாவந்தனம் பண்ணும்போதே சூரிய நமஸ்காரங்கள் பண்ணணும் டெய்லி. அதில் ஆதித்யனுக்கு 12 நாமங்கள் சொல்லுவாள், அதை வச்சு பண்ணணும். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அவர் யோகா லைஃப் ஸ்டைல் ஆல்சோ விச் இஸ் டன் டெய்லி பை அவர் எல்டர்ஸ். நம்ம பெரியவா நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான ஹெல்த் சம்ஸ்காரம் இது, சன்ஸ்காரம் இது. ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு, ஆரோக்கியமான வாழ்வுக்கு வழி இதெல்லாம். சரி, இப்போ ரதசப்தமி விஷயத்துக்கே வருவோம். ரதசப்தமியில் இருக்கக்கூடிய நாளாக பார்த்தோன்னா சூரியன் வந்து இந்த நாளை தான் வந்து தன்னுடைய இதை நோக்கி வந்து உலகத்தை சுற்றி வராருன்னா அப்போ தான் உலகத்துக்கு வந்து என்ன ஆகும், சுபிக்ஷம் உண்டாகும். சூரியன் இல்லைன்னா எவ்ரி திங் வில் grow டார்க். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த நாளில் வந்து சூரியனுக்கு வந்து சூரியன் பிறந்ததும் இந்த நாளில் தான். அது மட்டும் இல்லாமல் சூரியன் உலகத்தை சுற்றி வரக்கூடிய நாள் இதுதான். சூரியன் வந்து அதுவும் என்னது தை மாசத்தில் ஆரம்பிக்கும் போது இது வந்து உத்தராயணம்னு பேர். அதாவது உத்தராயண பட்சம்னு பேர். இப்போ தை மாசத்திலிருந்து ஆணி மாதம் வரைக்கும் உத்தராயணம், ஆணியிலிருந்து மார்கழி வரைக்கும் தட்சிணாயணம் அப்படின்னு பேர். உத்தராயணம் தட்சிணாயணம்னு 2 இருக்கும். அப்போ இந்த இதில் உத்தராயண நாள்ன்றது இது வருது. பீஷ்மர் வந்து போகிறது உத்தராயணத்தில் தான் போனார் அப்படின்றது வருது. நாளைக்கு பீஷ்மாஷ்டமி. அது மட்டும் இல்லாமல் சூரியன் வந்து எப்படின்னா 7 குதிரைகள் பூட்டிய ரதத்தில் வர்றார். அருணன் பூட்டின பேரோட அந்த 7 நாள்கள்னா வாரக்கூடிய 7 டேஸ், 7 டேஸ். ஓகே, அது மட்டும் இல்லாமல் அந்த 12 சூரியனுடைய தேரில் இருக்குல்ல, தேரில் இருக்கக்கூடிய 12 சக்கரங்கள் அது என்னதுன்னா அதுதான் 12 ராசிகளுடைய அறிகுறின்றது. சூரியன் இருக்கிற ராசி வந்து சிம்ம ராசி. ஓகே, சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன். அது மட்டும் இல்லாத இன்னொரு ஐதீக கதையும் சொல்லுவாளாம். பீஷ்மர் வந்து என்ன பண்ணுவாருன்னா பீஷ்மருக்கு இன்னும் உயிர் பிரியவே இல்லையா. தை மாசத்துல உத்தராயணத்துல பீஷ்மருக்கு இன்னும் உயிர் பிரியவே இல்லையா. இப்போ பீஷ்மர் வந்து அம்பு படுக்கையில படுத்துட்டு இருந்தாரு, அம்பு படுக்கையில ரத்தம் தோய. அப்போ என்ன பண்ணாரா பீஷ்மர் இன்னும் யோசிச்சுட்டு இருந்தாரு. ஏன் இப்போ பீஷ்மர் வந்து ஒரு நைச்சிக பிரம்மச்சாரி, அவருக்கு எப்போ விருப்பம் இருக்கோ அப்போதான் உயிர் பிரியுன்றதை அவர் பெற்றிருந்த வரம். அப்போ பீஷ்மர் ஏன் இன்னும் எனக்கு உயிர் பிரியவே இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த போது வேதவியாச மகரிஷி அங்கே மகான் வேதவியாசர் அங்கே வந்தாராம். வேதவியாசர் அங்கே வந்த போது என்ன பண்ணாரா, பீஷ்மர் கேட்டாராம், நான் பண்ண தப்பு என்ன, ஏன் வந்து என் உயிர் பிரியாம இன்னும் அப்படியே என் உடம்புல ஊசல் ஆடின்னு இருக்குன்னு கேட்டாராம். அப்போ வேதவியாசர் சொன்னார், நீ வந்து அதாவது உன்னோட தர்மத்தை நீ வந்து அதர்மத்தை நீ தடுக்க வேண்டிய நேரத்தில் நீ பேசாத இருந்துட்ட. இதுக்கு வந்து உன்னுடைய அதர்மத்தை தடுக்க வேண்டிய நேரத்தில் உன்னுடைய காது வந்து கேளாமல் இருந்தும், உன்னுடைய வாய் பேசாமல் இருந்தும், உன்னுடைய பலம் பொருந்திய தோள்கள் வந்து அவற்றை தடுக்காமல் இருந்தும் செய்தது மிகவும் தவறு அப்படின்னாராம். உடனே பீஷ்ம பிதாமகர் வந்து யோசிச்சாராம். அன்னைக்கு திரௌபதியை வந்து துச்சாதனன் துகில் உரிச்ச போது பண்ண சத்தியத்தின்படி வாயே திறந்ததாடா, அந்த அதர்மத்தை நான் தடுத்து நிறுத்தலை, விதுரரை தவிர மற்றவா எல்லாரும் வாயை மூடின்னு இருந்தாலாம், துரோணர் இவர் எல்லாரும். அப்போ எல்லாருமா வந்து மூடின்னு இருந்த நேரத்தில் இவரும் மூடின்னு இருந்திருக்காரு, வாயை மூடின்னு இருந்திருக்காரு. தடுத்திருக்கணும், அதர்மத்தை வந்து பார்த்தா தடுக்கணும். அப்படிதான் வந்து சாஸ்திரம் சொல்றது. எங்கேயாவது அதர்மம் நடந்ததுன்னா ஒரு தர்மமான அதனை தடுக்க வேண்டும், அப்படிதான் வந்து தர்மம் யாரா இருந்தாலும். அப்போ இதனால என்ன ஆச்சு, பீஷ்மாச்சாரியாருக்கு சுருக்குன்னு குத்தி தான் பண்ண தப்புனால. இப்போ உடனே இப்போ இது வந்து என்னுடைய நான் உணர்ந்த தப்பா நினைச்சு ரொம்ப வருந்தினாராம். இப்போ வியாச முனிவர்கிட்ட கேட்டாராம், வியாசரே என்ன இந்த மாதிரி வந்து எனக்கு இப்போ என்ன பண்ணுறது, என்னுடைய பாவங்களை சுட்டரிக்கிறதுக்கு வந்து அக்னி போராது, அந்த சூரியனே வந்து என்னுடைய சூரியனே வந்து என் பாவத்தை சுட்டரிச்சாதான் உண்டு, அதுவும் என்னோட உடம்புல இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாத்தையும் இந்த சூரியன் தான் சுட்டரிக்கணும், சரீர ரீதியாக நான் பண்ண பாவத்தை மனோவாக்காயங்களெல்லாம் அப்படின்னாராம். சரீர வாக்காயங்களெல்லாம் அப்படின்னாராம். கவலையே படாத பீஷ்மரே, என்னைக்கு நீ தப்ப உணர்ந்தியோ உடனே நீ அதுக்கான பிராயச்சித்தம் பண்ணிட்டான்னு அர்த்தம். அதனால தப்ப உணர்ந்தவனுக்கு நிச்சயமா மன்னிப்பு உண்டு, கவலையே படாத. சூரியனுக்கு அர்க்கன் ஒரு பேர் உண்டு, இந்த அர்க்க இலைகளை கொண்டு நான் உன்னுடன் உன்னோட உடம்புல வைக்கிறேன், உடனே உன்னுடைய பாவம் தீரும்னாராம். உடனே வேதவியாசர் இதனை போன்ற அர்க்க இலைகளை கொண்டு வந்து பீஷ்மருடைய இதுல வந்து என்ன பண்ணாருன்னா வந்து சரீரங்கள்ல வச்சாராம். தலம் மிதல் மேற்கொண்டு உடம்பு மேற்கொண்டு பாதம் வரைக்கும் ஆரம்பிச்சு, சிரசிலிருந்து ஆரம்பிச்சு பாதம் வரைக்கும் புஜங்கள் தொட்டு எல்லாம் அப்படி வைக்கவே என்ன ஆச்சுன்னா பீஷ்மருக்கு அப்படியே மறுநாள் அவர் வந்து விரும்பினபடி உயிர் பிரிஞ்சுட்டான் பீஷ்மாஷ்டமி அன்னைக்கு. ஸோ அதனால பீஷ்மாஷ்டமின்றது ரொம்ப முக்கியமான நாள். நாளைக்கு பீஷ்மாஷ்டமி. அப்போ பீஷ்மாஷ்டமி அன்னைக்கு காத்தால எல்லாரும் என்ன பண்ணுறோம்னா பீஷ்மருக்கு வந்து நாளைக்கு அர்க்கியம் விடணும். இதில் வந்து இன்னொரு சிறப்பு என்னவென்னா, ஏதோ அப்பா இல்லாதவா தான் வந்து இந்த பீஷ்மாஷ்டமி பீஷ்ம தர்ப்பணம் பண்ணணும்னு கிடையாது. அப்பா இருக்கிறவா கூட பண்ணாது. ஏன்னா நம்ம பீஷ்ம பிதாமகருக்கு பண்ணக்கூடிய நன்றி கடன். அது மட்டும் இல்லாத பீஷ்மர் காத்தால அர்க்கியம் விட்டு நம்ம சந்தியாவந்தனம் பண்ணும்போது பீஷ்மா அர்க்கியம் விட்டதோட இல்லாமல் பீஷ்மர் வந்து கிருஷ்ணர் பேர்ல ரொம்ப அழகான துதி ஒன்றை சொல்லியிருக்காரு, ஸ்தோத்திரத்தை. பீஷ்ம துதின்னு பேரு, ஸ்ரீ பீஷ்ம துதின்னு சொல்லுவா. இந்த ஸ்தோத்திரத்தை வந்து நம்ம எல்லாரும் பாராயணம் பண்ணலாம்.
பீஷ்மர் வந்து எப்படின்னா பெருமாள் வந்து தன்னுடைய சக்கராயுத தேருடைய சக்கராணியை கயட்டி பீஷ்மரை வந்து மகாபாரத யுத்தத்துல வந்து அடிக்க வராராம் குருஷேத்திர போர்ல. அப்ப பீஷ்மர் நிராயுத பாணியா இருந்து பெருமாளுடைய திருமேனியோட அழகை வர்ணிச்சுண்டு எம்பெருமான் கிருஷ்ணனுடைய திருமேனி அழகை வர்ணிச்சுண்டு வந்து இந்த இதை வந்து சொல்றாராம். அவர் வந்து பீஷ்மர் வந்து பீஷ்ம ஸ்துதின்றத. இதை வந்து இன்னொரு சிறப்பு என்னன்னா இன்டிமேட் அழகிய சிங்கர் அகோபில மனத்துடைய 42வது பட்ட அழகிய சிங்கர் அவர் பீஷ்ம ஸ்துதியை ரொம்ப விரும்பி சொல்லுவாராம். ரொம்ப அவருக்கு பிடிச்ச இது பீஷ்ம ஸ்துதின்றது. நாளைக்கு எல்லாரும் ஸ்ரீமத் பாகவதத்துல பீஷ்மாச்சாரியார் வந்து தன்னுடைய ஸ்துதியை சொன்னவான பீஷ்ம ஸ்துதியை முதல் அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய முதல் காண்டத்தில் இருக்கக்கூடிய பீஷ்ம ஸ்துதியை சொல்றது வந்து ரொம்ப விசேஷம். நாளைக்கு பீஷ்ம தர்ப்பணம் பண்றதோடு இல்லாமல் பீஷ்ம ஸ்துதியும் சொல்லி எம்பெருமானோட அருளையும் பீஷ்மாச்சாரியோட அருளையும் பெறுவோமாக. விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் பண்றதையும் கூட நாளைக்கு பண்ணலாம். ஏன்னா பீஷ்மன் அருளி செய்ய கிருஷ்ணரே அதை உகந்து கேட்டார் பஞ்ச பாண்டவர்களோட. அதனால இது ரெண்டு நாளைக்கு சொல்றது ரொம்ப விசேஷம். பீஷ்ம ஸ்துதியும் விஷ்ணு சகஸ்ரநாமமும். ஜெய் ஸ்ரீராம் நாராயணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் நிகமாந்த மகாதேசிகாய நமக. Thank you very much Varun Srivatsan for such an informative speech. நீங்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் அவ்வளவு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. சயின்ஸும் சரி, ரத சப்தமி அன்னைக்கு எப்படி விரதம் இருக்கணும், எப்படி ஸ்நானம் பண்ணணும், பீஷ்மாச்சாரியாருக்கும் ரத சப்தமிக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப், இந்த எருக்கஞ்செடி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு, இது எல்லாமே ரொம்ப கிளியராக எங்கள் எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். தேங்க்யூ வெரி மச் ஆன் பிஹாஃப் ஆஃப் கத்தவிருக்ஷா. அடுத்ததாக நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான சித்ராமூர்த்தி அவர்கள். சூரிய தேவன் யாரு, அவருடைய அம்சங்கள்லாம் என்ன, அவர்கிட்ட இருக்கிற அந்த 12 ஆதித்யர்கள் யாரு, ரத சப்தமியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் நம்மளுக்காக இப்போ விளக்க போறா. எல்லாரும் இப்போ அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நமஸ்காரம். இப்ப நம்ம சூரிய பகவானை பத்தி கேட்கலாம். அடியனுக்கு தெரிஞ்ச அளவுக்கும் பெரியவர்கள் என்னென்ன சொன்னால் அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். அதாவது சூரிய பகவான் வந்து பிரத்யக்ஷ தெய்வம் இல்லையா? கண்ணுக்கு தெரிகிற தெய்வம் வந்து சூரிய பகவான். ராமாயணத்துல கூட வரும். சீத்தை வந்து தொலைச்சு போனதுக்கு அப்புறம் ராமர் வந்து ரொம்ப அல்லாக்குறாரு. எல்லா இடத்துலயும் போகும்போது அப்ப வந்து அவரோட நிலைமையை பார்த்து இறங்கி வந்தவா 2 பேர் தான். ஒருத்தர் வாயு, இன்னொருத்தர் சூரியர். வாயு புத்திரத்தை நமக்கு தெரியும் ஆஞ்சநேய சுவாமி. சூரியனோட புத்திரன் சுக்கிரியன், அவரோட அம்சம் தான் சுக்ரீவன். இவ 2 பேரும் தான் முதல்ல வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு ராமாயண காலத்துல சொல்லுவா. சூரிய பகவான் யாரு அப்படின்னு கேட்டா கஷ்யபர் அதித்தி அவளோட ஒரு பையன். இது கூட சொல்லுவா, கஷ்யபருக்கு வந்து சாதம் பரிமாறி இருந்த போது யாரோ பிராமணர் வாசல்ல கதவை தட்ட அவ சூரிய பகவானை உண்டாயிருக்கா அவளால சீக்கிரமா வேகமா போக முடியல. அதுக்குள்ளேயும் அந்த பிராமணன் சாபம் கொடுத்துட்டாரு, உன்னோட குழந்தை இறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தாக்கப்படுறா. ஐயோ சுவாமி இது என்னது இந்த பிராமணர் இப்படி சாபம் கொடுத்துட்டாருன்னு. அதுக்கு கஷ்யபர் சொல்றேன், நீ கவலைப்படாத, இந்த சூரிய பகவான் வந்து இது உனக்கு வயிற்றுல இருக்கிறது ஒரு பெரிய ஒளி பிழம்பு ஒண்ணு பார்க்க போறது, அது உலகத்துக்கெல்லாம் விதிச்சு கொடுக்க போறது, நீ கவலைப்படாதுன்னு சொன்னாரு. அதே மாதிரி ஒளி பிழம்பான சூரிய பகவான் நமக்கு கிடைச்சிருக்காரு. இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா சொல்லி மாறாது. எல்லாம் நம்ம ஸ்ரீமன் நாராயணனோட ஒரு பகுதி தான். எல்லாருமே அவரோட அம்சம் தானே. தூணிலும் இருப்பான், துரும்புலையும் இருப்பான் மாதிரி எல்லாமே அவரோட வைபவத்துல நடக்கிறது. இந்த சூரிய பகவான் வந்து எவ்வளோ வட்டத்தை சுத்தறார் அப்படின்னு சொன்னா நம்மளால சொல்ல முடியாது. இருந்தாலும் தெரிஞ்ச வரலையும் சொல்றான். அவர் வந்து 9 கோடியே 51 லட்சம் அந்த போஜன தூரத்தை ஒரு நிமிஷத்துக்கு 2002 கிலோமீட்டர் வேகத்துல போய் கடக்கிறாராம். அப்படின்னு நீங்க பாத்துக்கங்க. அதெல்லாம் அவர் எவ்வளவு வேகமா கடப்பாரு அப்படிங்கிறத நீங்க தான் பாத்துக்கணும். அப்பேற்பட்ட ஒரு வேகமா சுத்துறவர் வந்து நம்ம சூரிய பகவான். அவருக்கு வந்து 7 ரதம் இருக்கு அப்படின்னு சொல்லுவா. என்னென்ன 7 ரதம் கேட்டா, 1 ரிஷி, 1 கந்தர்வன், 1 அப்சரஸ், நாகர், யக்ஷர், ரக்ஷசர், அப்புறம் தேவர்கள் அப்படின்ற ஒரு 7 பேர் இருக்கா. சரி, இவாலாம் என்னெல்லாம் பண்ணுவா அப்படின்னு கேட்டா, சூரிய பகவான் வந்து ஒரு 12 ஆதித்யர் சொல்வார் இல்லையா அவரோட. அதாவது நமக்கு வந்து மாசத்துல அப்படி ஒருத்தர் ஒரு மாசத்துல அவருக்கு டியூட்டியும் அப்படியே பண்ணிட்டே இருப்பாராம். அவளுக்கு ஒரு குறிப்பிட்ட தேவதையோட வருவார் அப்படிங்கிறது நம்ம ஸ்ரீமத் பாகவத புராணம் சொல்றது. ரிஷிகரோட வேலை என்னன்னு கேட்டா, சூரிய பகவானுக்கு அவரை பார்த்தா மாதிரி வண்டி ஓட்டுறவர் நம்ம அருண பகவான். அருணர் யாருன்னா கருடரோட அண்ணா. அவர் தான் வந்து சூரியனை பார்த்தா மாதிரியே அந்த தேரை ஓட்டிட்டு வரார் அப்படின்னு பாகவதம் சொல்றது. அந்த குதிரைகள் அப்படின்னு அந்த அவரோட முதல்ல ரிஷிகள் என்ன பண்ணுவான்னா, என்னைக்குமே பெருமாளுக்கு என்ன பிடிக்கும்னா வேத நாதம் தானே மொழிக்கும். ரிக், யஜுர், சாமம் அதை சொல்லிட்டே வந்து அந்த எல்லா ரிஷிகளும் அதை சொல்லிட்டே அவர் அப்படியே சூரியனை பார்த்துட்டே அப்படியே எதிர்நோக்கி சொல்லிட்டே வருவாளாம். அது மட்டும் இல்ல, கந்தர்கள் பாட்டுக்கே நம்ம சொல்ல காந்தரவராகவும் சொல்லணும்னா பாட்டுக்கு அவதான்
சூரிய பகவான் கிளம்பும் போது எப்பயும் அவரோட பாட்டு இல்லாத கிளம்ப மாட்டார். அப்சரஸ் ஏன்னா பெருமாள் வந்து பிரத்யக்ஷ தெய்வம், ஒண்ணு இல்லாதவாள்களா அவ்வளோ உபச்சாரம் நடக்கும் போது சூரிய பகவான் உலகத்துக்கு வெளிக்காட்டுறவர் தான் எப்படி இருக்கும் அவர் பந்தோபஸ்து. அதே மாதிரி அப்சரஸ்லாம் டான்ஸ் ஆடுவாங்க அந்த சமயத்துல. அதுக்கப்புறம் யக்ஷர்களோட வேலை என்னன்னா அந்த தேரை அழகுபடுத்துற வேலை அவளோடது. அதுக்கப்புறம் அரங்கர்கள்னா அவன் குண்டா இருக்கிறதுனால அவனே பெருமாள் உடல பாருங்க, எல்லாம் அவ குழந்தைக்கு தானே. அவ வந்து பின்பற்ற பிடிச்சு தன்னோட பலம் பிரகாரம் பிடிச்சு தள்ளி விடுறாளாம். யாரு? ராட்சசர்கள். அதுக்கப்புறம் வால்கியர்கள் அப்படிங்கிறவர்கள் வந்து 16 பிரம்மரிஷி இல்லையா. அவர்கள் வந்து என்னன்னா வால்கியர்கள் அப்படின்னு அவளை சொல்லுவா. அவ வந்து 16 பிரம்ம ரிஷிகள் அவளோட சேர்ந்து அவளும் அப்படியே நம்ம சூரிய பகவானா அப்படி சோஸ்திரம் பண்ணுவாளாம். இப்படியாக ஒரு நாளும் நம்ம சூரிய பகவான் சம்மந்த தேஜஸோட அப்படியே புறப்பட்டு வராரு. நம்ம இந்த காலத்துல ரத சப்தமிக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டா, இதுவரையிலும் உத்தராயணம் தக்ஷாயணம் 2 இருக்கு. இதுவரையிலும் தேர் வந்து தக்ஷாயணத்தை நோக்கி புறப்பட்ட தேரு இப்படி திரும்பி உத்தராயணத்தை நோக்கி வருதான். அதனாலதான் இதுக்கு ரத இது ரொம்ப விசேஷம். உத்தராயணம் அப்படிங்கிறது தெற்கு வடக்கு பக்கமா வருது இப்போ அப்படின்னு சொல்லுவா. இப்போ என்ன என்னைக்குமே சொல்லுவா கிராமத்துல உத்தராயணம் வந்தாலே எக்கச்சக்கமா வெயில் வந்துடும். ஏன்னா இத்தனை நேரம் மெல்லமா வந்த இவர நம்ம சூரிய பகவான் இனிமேல் பயங்கர படுவேகமா ஆயிடுவாராம். அதுதான் நமக்கு திகிக்கும் பாருங்க. இனிமேல்ட்டு வர காலங்கள்லாம் நமக்கு பயங்கர சம்மர் 50-45 டிகிரிக்கு குறையாது இல்லை. ஏன்னா அவங்களோட வேகம் நம்ம நல்லா தாங்க முடியாது. அப்படியே சூரியனோட கிரகணங்கள் நமக்கு அப்படியே டைரக்டா வருமா இந்த காலத்துல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. இதுதான் நம்ம சூரிய பகவானோட நம்மளோட பிரபாவம் சூரிய பகவான். சரி, இப்ப நம்ம இந்த விஷயத்துக்கு வருவோம். இப்படி நம்ம சூரிய பகவான் சாட்சாத் நம்ம பெருமாள் தான் எல்லார்கிட்டையும் ஆவிர் வகிச்சாங்க. நம்ம சூரிய பகவானாவும் அவர் தான் ஆவிர் வீச்சு நமக்கு எல்லாரும் வெளிச்சத்தையும் சந்தோஷம் கொடுக்குறாரு. ஒரு நாள் சூரியன் இல்லைன்னா எவ்வளவு கஷ்டம் பாருங்க, நம்மளால வாழவே முடியாது. அப்படி ஒரு சூரிய பகவான் ஒரு தேஜஸ்வி. அது மட்டும் இல்ல, அவர் எந்த பக்கம் உதிக்கிறாரோ அதுக்கு எதிர்பக்கம் நமக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். நம்ம கிட்ட இப்ப சூரியன் இப்ப இருக்கிறதுனா இல்லாத பக்கத்துல அந்த பக்கத்துல ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். அந்த பக்கத்துல தூங்க போடுவார் எல்லாரையும், அந்த பக்கத்துல எந்திரிச்சு கொடுத்துட்டு இந்த பக்கத்துல நம்மள தூங்க போடுவார். இந்த மாதிரி அவர் எல்லா சுபிக்ஷமான காரியங்களும் அப்படி பண்றாரு. அவர் இல்லாத ஒண்ணுமே பண்ணாத எல்லா உலகத்துக்கும் ஒரு பிராகிருதமான சூரிய மண்டலம் தான் எல்லாத்துக்குமே ஆதாரம். சூரிய மண்டலத்தை வச்சுதான் நமக்கு எல்லாமே காலம் நேரம் எல்லாமே கால்குலேட் பண்றது சூரிய மண்டலத்தை வச்சுதான் அப்படின்னு பெரியவாலாம் சொல்லுவா. சரி, ரத சப்தமிக்கு வருவோம். ரத சப்தமிமா என்ன அப்படின்னு சொன்னா, அவர் வந்து இந்த பக்கத்துல வந்துட்டாரு, உத்தராயண் பக்கமா வந்துட்டாரு. அப்போ சூரியனோட வெயில் தகிக்கும். அந்த சமயத்துல நமக்கு வியாதியா இருக்கிறவாலாம் இந்த ரத சப்தமினால சூரிய பகவானை நல்லா வழிபட்டா வியாதி எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம பாகவதம் சொல்றது. இப்ப வந்து நம்ம சூரிய பகவான் வந்து 12 மாசம் போறாரு இல்லையா. அந்த 12 மாசமும் அவரோட அந்த 7 சொன்னோம் இல்லையா, அந்த ரிஷிகள், கந்தர்கள், அப்சரஸ் இவடா யார் யாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது தெரிஞ்சு நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு நினைக்க வேண்டாமா. இது சொன்னா நம்ம பாவங்கள்லாம் போகும். ஏன்னா சூரிய பகவானை ஸ்மரிச்சானே பாவம் போகுன்றா. ஸோ இவரோட தேர்ல யாரெல்லாம் ஒரு டியூட்டி போட்டிருக்கான்றத பார்க்கலாம். ஏன்னா நம்ம பாவம் போகணும்னா ஏன் விடுவான்னு நம்ம தான் நிறைய பண்ணி வச்சிருக்கோமே. ஜஸ்ட் நம்ம பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம சூரிய பகவானுக்கு வந்து இப்ப என்ன மாசம், நம்ம சித்திர மாசத்துல சூரிய பகவானுக்கு 12 ஆதித்தர்கள் இல்லையா. அவரோட பேர் வந்து தாதான்னு பேரு. கிருதஸ்தலி அப்படின்ற ஒரு அப்சரஸ், ஹேதி அப்படின்ற ஒரு அரக்கன், வாசுகி பாம்பு, ரதகிருத் அப்படின்ற யக்ஷன், புலக்ஷிய ரிஷி, கும்புரு அப்படின்ற கந்தர்வன் இவாள்தான் வந்து சித்திர மாதத்துல தேர்படுத்தி நடத்துறான். அதுக்கப்புறம் சூரிய பகவானை வந்து வைகாசி மாசத்துல யார் நடத்துறான்னு பார்த்தா அரிமா அப்படின்றவர், புலசிய ரிஷி, அதஜஸ் அப்படின்ற யக்ஷன், பிரதேசி அப்படின்ற ஒரு ராட்சசன், அதுக்கப்புறம் புஞ்சி கஸ்தலி அப்படின்ற ஒரு அப்சரஸ், நாரதன் அப்படின்ற கந்தர்வன். அந்த நாரதன் அப்படிங்கிறது வந்து யாருன்னா நம்ம நாரதர் கிடையாது, அது நாரதன். இவர் ஒரு அப்சரஸ்ல ஒருத்தர், கந்தர்வன்ல ஒருத்தர். அப்புறம் கச்சலீரன் அப்படின்ற சர்ப்பம், இவதான் வைகாசி மாசம். ஆணி மாசத்துக்கு மித்திரன் அப்படின்ற சூரியன், அத்திரி ரிஷி, பௌஷே என்ற ராட்சசன், தக்ஷன் நாகம், மேனகே என்ற அப்சரஸ், ஆஹா அப்படின்ற கந்தர்வன், ரதஸ்வனன் அப்படின்ற யக்ஷன். அதுக்கப்புறம் இவர்கள் வந்து ஆடி மாசத்தை நடத்துறா. ஆடி மாசத்தை வந்து வருணன் அப்படின்ற சூரியன், ஊஹு அப்படின்ற ஒரு கந்தர்வன், அதுக்கப்புறம் வந்து சுக்கரநாகம், சித்ரசவன் அப்படின்ற ராட்சசன் இவானா அந்த காரியத்தை செய்கிறார். அதுக்கப்புறம் ஆவணி மாசத்துல இந்திரன் சூரியனா ஆடுறாரு. ஏன்னா 16 ஆதியத்துல அவரோட பேர் இந்திரனா இருக்கு அந்த சமயத்துல. அதுக்கப்புறம் அதான் பாருங்க ஆவணி மாசம் அப்படிங்கிறது நல்ல நாள் சொல்றா இல்லையா. அதுக்கப்புறம் அவரோட வந்து கந்தர்வனான விஸ்வாசு,
அப்புறம் சுரோதா அப்படின்ற யக்ஷன், ஏலாபத்திர நாகம், அங்கிர ரிஷி, பிரம்மலோச்சன்ற ஒரு அப்சரசு, வர்யன் அப்படின்ற அரக்கன் அப்படிங்கிற தன்னோட காரியத்தை செய்கிறார். புரட்டாசி மாசத்துல பாத்திரபத அப்படின்றவர், சூரியன் பேர் வந்து விவஸ்வான் அப்படின்னு பேரு. அவரோட உக்ரசேனன் அப்படின்ற ஒரு கந்தர்வன், வியாக்ரன் அப்படின்ற ஒரு அரக்கன், அசரணன் அப்படின்ற யக்ஷன், பிருகு மகரிஷி, லோச்சை அப்படின்ற ஒரு அப்சரசு, சங்கபால நாகம் அப்படின்றவங்க நடத்துறாங்க. அதுக்கப்புறம் மாசி மாசத்துல சூரியனுக்கு பூஷா அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. தனஞ்சயன் ஒரு நாகம், வரதன் அப்படின்ற ஒரு ராட்சசன், சுஷேனன் அப்படின்ற ஒரு கந்தர்வன், சுருச்சி அப்படின்ற யக்ஷன், கிருதாசி அப்படின்ற ஒரு அப்சரசு, கௌதம ரிஷி, இவர்கள் தான் அந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்க. அப்புறம் பங்குனி மாசத்துல வந்து கிருது அப்படின்ற யக்ஷனன், வஸ்ரஸ் அப்படின்ற ராட்சசன், பரத்வாஜ ரிஷி, பர்ஜனன் அப்படின்ற சூரியன், சேனஜித் அப்படின்ற ஒரு அப்சரசு, விஸ்வன் அப்படின்ற கந்தர்வன், ஜராவதன் அப்படின்ற நாகம், இவர்கள் தான் இந்த மாசத்தை இயக்குறாங்க. அதுக்கப்புறம் மார்கழி மாசத்துல அம்சு அப்படின்றது சூரியனோட பேரா இருக்கு. கஷ்யப ரிஷி தான் இருக்காரு. தக்ஷகன் அப்படின்ற ஒரு யக்ஷன், ருதசேனன் அப்படின்ற கந்தர்வன், ஊர்வசி தான் அப்சரஸ் டான்ஸ் ஆடுறதுக்கு. அப்புறம் வித்யு தத்ரு அப்படின்ற ஒரு ராட்சசன், மகாசங்கன் அப்படின்ற ஒரு நாகன், இவர்கள் தான் இந்த மாசத்தை நடத்துறாங்க. அப்புறம் புஷ்ய மாசம் அப்படின்னா தை மாசம் நடத்தும். அந்த மாசத்துல பகன் அப்படின்ற ஒரு சூரியனா இருக்காரு. சுபூர்ஜன் அப்படின்ற ஒரு அரசன், அரிஷ்டநேமி அப்படின்ற ஒரு கந்தர்வன், ஊர்ணன் அப்படின்ற ஒரு யக்ஷன், ஆயு அப்படின்ற ரிஷி, கார்கோட்டக பாம்பு, பூர்வசித்தி அப்படின்ற அப்சரசு. அதுக்கப்புறம் ஐப்பசி மாசத்துல துவஷ்டா அப்படின்ற சூரியனோட பேரு. இதெல்லாம் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆதித்யர்கள் 12 ஆதித்யர்களோட பேர் இதெல்லாம். துவஷ்டா அப்படின்ற சூரியன், ஜமதக்னி ரிஷி, அப்புறம் கம்பளன் அப்படின்ற ஒரு நாகம், திலோதமை அப்சரசு, பிரம்மபேதன் அப்படின்ற ஒரு அரக்கன், சதஜித் அப்படின்ற யக்ஷன், திருதராஷ்டிரன் அப்படின்ற கந்தர்வன். அந்த திருதராஷ்டிரன் இவர் கிடையாது, இது கந்தர்வனோட பேரு. கார்த்திகை மாசத்துல விஷ்ணு அப்படின்றது சூரியனோட பேரு. அதுக்கப்புறம் அஸ்வதரன் அப்படின்றது நாகத்தோட பாம்பு, ரம்பை தான் அப்சரசு, சூரியவரஸ் அப்படின்ற கந்தர்வன், சத்யஜித் அப்படின்ற யக்ஷன், விஸ்வாமித்ர ரிஷி, மகாபேதன் அப்படின்ற அரசன், அவர்கள் தான் வந்து நடத்திட்டு போறா. அதுக்கப்புறம் இவர்கள் எடுத்துட்டு இவர்கள் எல்லாருமே பாருங்க ஆதித்ய பவனோட விபூதிகள் அம்சத்தை ஏற்றவர்கள். இந்த 12 கந்தர்களும் சூரியர்களும் வந்து எப்பயுமே 6 கணத்தோட சூரியனையும் சேர்த்து எங்கேயுமே சுத்தி வருவா. இவளுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டா, நமக்கு நல்ல புத்தி வளர்த்துதான். என்ன சொல்றது, காலத்தால எழுந்துக்கோ, நல்ல புத்தி தானே, எழுந்து பகவானை சேவி, விளக்கு ஏத்து, இதெல்லாம் யார் சொல்றா? சூரிய பகவானுக்கு. சூரிய பகவான் சூரியன் பகவான் உயிச்சு நீ படுத்துக்காத, எழுந்துரு அப்படின்னு சொல்றாளே. அதனால வந்து சூரிய பகவான் வந்து நமக்கு ரொம்ப நல்லது பண்றாரு. அதுக்காக சூரிய பகவானோட பெரிய ரதத்தை உலகத்தை சுத்துறதுக்கு இத்தனை பேரும் நமக்கு எவ்வளவு ஒரு குரூப்பா டீம் ஒர்க்கா வந்து எப்படி நமக்கு ஹெல்ப் பண்றா பாருங்க. இவரோட பேரை ஸ்மரிச்சாலே நமக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றா. உங்க சார்பா நம்ம எல்லாரும் சமிர்ஷம், நீங்களும் நல்லபடியா கேட்டீங்க. இது கேட்கிற வாழ்க்கெல்லாம் ஒரு வியாதி இல்லாத ரொம்ப சந்தோஷமா அவா வேலையை பார்த்துட்டு நிம்மதியா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. நமஸ்காரம். Thank you very much to Srimati Chitra Murthy for such a detailed video. சூரிய தேவன் யாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுல ஆரம்பித்து ரத்தசப்தமி பற்றிய முக்கியங்கள், 12 ஆதித்யர்கள்லாம் யார் யாரெல்லாம் அந்த சூரிய தேவனோடு சேர்ந்து நம்மளுக்கு தினம் கார்த்தால வந்து அந்த ஒளியை கொடுக்குறா, எல்லாமே ரொம்ப அகெயின் இன்ஃபர்மேட்டிவாகவும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் எல்லாருக்கும் சொல்லி புரிய வச்சு உணர்த்திட்டேன். Thank you very much once again on behalf of Kathavriksha. Viewers and audience, இன்னையோடைய ரத்தசப்தமி வீடியோ நீங்கள் ரொம்ப நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல வருண் ஸ்ரீவத்சனோடைய ஸ்பீச், அதுக்கப்புறமா ஸ்ரீமதி சித்ரா மூர்த்தியோடைய ஸ்பீச் ரெண்டுமே ரொம்ப விசேஷமாக இன்னைக்கு அமைச்சு கொடுத்துட்டார் பெருமாள். ரத்தசப்தமியான இன்னைக்கு மட்டும் இல்லை, சூரிய நாராயண பெருமாளா சேவை சாதிக்கிற அந்த எம்பெருமான் என்னென்னைக்கும் நம்மளுக்கு வந்து ஒளி கொடுத்துட்டே இருக்கணும். நம்மளுடைய மனத்தில் இருக்கிற அந்த இருளையும் அகற்றி ஒளியா அந்த பெருமாள் இருக்கணும். நம்ம எல்லாரும் நன்னா இருக்கணும், லோகக்ஷேமமாக இருக்கணும்னு நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம். மீண்டும் கதவிருக்ஷாவின் இன்னொரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் நான் சீக்கிரமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் நமஸ்காரம்.